ஒரு நிமிஷம், ஒரே ஒரு வசனம். சங்கீதம் 29 அதனுடைய 11வது வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இங்க ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்னு கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறதா, அவர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறாரா. ஃபர்ஸ்ட் பலன் தருகிறார், அடுத்து என்ன பண்றாரா, சமாதானத்தை அருளி செய்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு நம்மளுக்கு அநேக நேரத்தில் இந்த பலனும் இந்த சமாதானமும் இருந்ததுன்னா நம்மளால எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். நம்மளுக்கு எல்லா காரியத்தை எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் கடந்து போயிடலாம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இன்னைக்கு ஆண்டவர் தருகிறார். அப்போது அதற்கு நாம் என்ன செய்யணும்னா, இங்க கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது தமது ஜனத்திற்கு. இன்னைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னா ஆண்டவருடைய ஜனமாய் மாறணும். அப்போதான் அவர் நம்மளுக்கு பலன் தருவார், அப்போதான் அவர் நமக்கு சமாதானம் அருளுவார். ஆகவே ஆண்டவருடைய ஜனமாய் மாறுங்க, அவர் பலனும் சமாதானம் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.